அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இனிய என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் அவருடைய கிருபை, அவருடைய பிரசனம் நம்மோடு இருந்திருக்கு. பல ஏற்றங்கள் உண்டு, பல தாழ்வுகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை நடத்தியிருக்கிறார். மீண்டும் இந்த வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுக்குறேன், அத்தி மரத்தை மாதிரி ஆகிடாத, அது தென்னை மரத்தை மாதிரி கனி தந்து மரமாய் மாறுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டோடைய வார்த்தை. பொதுவாக கடந்த வருஷத்தில் நீங்கள் பல வாக்குத்தத்தங்களோடு ஜனவரி 1ஆம் தேதி திருச்சபையில் சொல்லியிருப்பீங்க. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் அன்றைக்கி ஜனவரி 1 அதிகாலை 12 மணிக்கு கொடுத்த பிரசங்கம், பயப்படாதே, உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 26-24. ஈசாக்கு போய் கிணறு விட்டுறப்போ அந்த ரெகபோத், சித்தானா அந்த 5 இடங்களையும் விரட்டி விடுறாங்க. கண்ணீரோடு இருக்கிறப்போ ரெகபோத்தில் வந்து விட்டுறாரு. அப்போ ஆண்டவருடைய கிருபை அவரோடு பேசுகிறார். அதே மாதிரி எனக்கு பேசப்பட்ட வார்த்தை இந்த வருடம் முழுவதும் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தோடு கடந்து வந்து ஒரு சிலர் கிளைஸ்தப் இன்னொரு சபை தொடங்கியிருப்பீங்க, இல்லை உங்கள் ஆத்துமாக்கள் கூடி இருக்கணும், கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், கூடி இருக்கணும். அப்படி ஆண்டவர் உங்களை வழிநடத்தியிருப்பார். அதற்கு காரணம் உங்களுடைய ஜெபம். நீங்கள் எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்களோ அவ்வளோதான், அதுக்கு ஏற்ற மாதிரி கூடியிருக்கோம். ஒரு விமானத்தில் உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரர் ராக்பெல்லர் பறந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ஒரு வாலிப மகன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கோம், அவன் ராக்பெல்லர்னா ஷாக் ஆகிடுறான். இவ்வளோ பெரிய பணக்காரரு, நீங்கள் ஏங்க இவ்வளோ வேலை செய்கிறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க, இவ்வளோ வேலை செய்யணுமான்னு ராக்பெல்லரை பார்த்து கேட்குறான். ராக்பெல்லர் சொல்கிறாரு, அவனுக்கு கொடுத்த பதில், தம்பி இந்த விமானம் இப்போ ரொம்ப உயரமாக பறந்துக்கிட்டு இருக்கு. போன வாரம் கல்கட்டா போனேன், 37,000 அடி உயரம் போச்சு. 37,000 அடி உயரம் தரையிலேருந்து. நம்ம இண்டிகோவில் தான் டிக்கெட் போட்டேன். இண்டிகோ 2.25 மணி நேரம் ஓட்டுவான். இண்டிகோவுக்கு ஃப்ளைட் இல்லாமல் ஒரு ஃபாரின் ஃப்ளைட், துருக்கி ஃப்ளைட்டை வாடகைக்கு வாங்கியிருக்கான். அவன் 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் போயிட்டான். 1 hour 50 minutes. ஃப்ளைட்டு ரொம்ப சுகமாக இருந்தது. இண்டிகோக்குள்ளே நேற்று மதுரைக்கு வந்தேன், 1.5 மணி நேரம் ஓட்டினான். நான் இன்னும் ஒரு நாள் ஆனால் ஒரு 4 மணி நேரம் கார் மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ரொம்ப மட்டமான ஃப்ளைட்டு, வேறு வழியும் இல்லை. ஏன்னா அது வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் பங்கு அதில் அதிகம் இருக்கான். மத்திய அரசாங்கத்துடைய ஆட்சியாளருடைய பங்கு அதில் அதிகம் இருக்கான். 70% அவங்க தானா. அதனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. 1.25 மணி நேரம் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஓட்டியிருக்கான். நான் ஃப்ளைட்டில் முதல்ல வர்றப்போ கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னால் 40 நிமிஷம் 40 மினிட்ஸில் வந்தாங்க. அதே ஃப்ளைட்டை ஃபியூல் கன்செக்ஷனுக்காக தள்ளிக்கிட்ட மாதிரி 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு வரான். காற்று வருது, மழை வருதுன்னு. அப்படி அந்த அதிகமான உயரத்தில் போய்கிட்டு இருக்கும். அந்த தம்பியை பார்த்து கேட்டார். தம்பி கேட்டான், ஏன் நீங்கள் பெரிய பணக்காரர், நீங்கள் ஏன் அப்படி வரணும்? அப்போ அதில் இருக்கிறவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை தம்பி, விமானம் மேலே வந்துருச்சு, இப்போ தரையிலேருந்து 37,000 அடி உயரம் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப உயரம் வந்துட்டு இந்த இன்ஜின் ஆஃப் ஆனால் என்ன ஆகும்னு கேட்டார். இன்ஜின் ஆஃப் ஆனால் என்னென்ன ஆகும்? கீழே விழுந்தா என்ன ஆகும்? எலும்பு கூட எடுக்க முடியாது, தகவல் கூட எடுக்க முடியாது, எரிஞ்சிடும். போன மாதம் அந்த நீலகிரியில் ஒரு மிலிட்ரி மேன் ஹெலிகாப்டரு மலையில் மோதி சாகடிச்சிட்டாங்க. ஜெனியனாக வேலை பார்த்தாருங்கிறதுக்காக அப்புறம் டிவியில் திரும்ப போட்டாங்க. அதே கதை தான். அதே தான் இப்போ நம்ம ஏஜி பாஸ்டர்
கடையநல்லூர். பொன்னேரியில் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனால் ஒரு பாட்டு புக் இருக்குது சென்னையில். அந்த பக்கம் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போனேன், அங்கே போனால் ஒரு பாட்டு புக் இருக்குது. நான் உயரம் வந்துட்டேன்னு ஒரு சும்மா இருந்தால் என்ன ஆவார்? நான் மேலே வந்துட்டேன்னு சும்மா இருந்தால் என்ன ஆகும்? சும்மா இருக்கலாமா? ஒரு 10-15 பெண்டிகா சர்ச்சில் பார்த்துருக்கேன். சென்னையில் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன் அவருடைய பாட்டு புக்கை. நல்லா தெளிவாக போட்டிருக்கேன், நல்லா போட்டிருக்கேன். அதுதான் ஆண்டவர் எனக்கு முன்ன வந்து ஒரு சின்ன இடத்துல வச்சுருந்தார், இப்போ பெரிய காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டார். இப்போ செங்கோட்டை பாசு முன்ன ஸ்கூலுக்குள்ளே வச்சுருந்தார், இப்போ பெரிய காம்பவுண்டு மலைக்கு கீழே போயிட்டார். அதுக்காக போயிட்டேங்கிறதுக்காக சும்மா இருந்தால் என்ன ஆகும்? எஸ்ரா ஆரம்பித்தார், 45 வருஷம் ஊழியம். ஆரம்பிக்கிறப்போ ஒரு சர்ச்சு தான், 10 சர்ச்சு வேணும்னாரு. 6 சர்ச்சு வந்தோடனே இல்லை 100 சர்ச்சு வேணும்னாரு. 100 வந்தோடனே இல்லை 1000 சர்ச்சு வேணும்னாரு. 1000 சர்ச்சுக்கு பக்கத்தில் வரப்போ இல்லை 10,000 சர்ச்சுன்னாரு. 1 கோடி ஆத்மான்னாரு. 55-65 வருஷம் ஊழியத்தில் 65 வருஷம் ஊழியத்தில் 10,000 சர்ச்சை பார்த்தாரு, 1 கோடி ஆத்மாக்களை பார்த்தார், 3 பைபிள் செமினரி ஆரம்பித்தார், 10 பைபிள் ஸ்கூல் ஆரம்பித்தார். ஒரு நாளும் படுத்து தூங்கின சரித்திரமே கிடையாது வாழ்க்கையில் படுத்து தூங்கினேன். எப்போ ஃபிங்கர் டச்சில் ஈஸியாக வச்சுருந்தார். அவரோடு சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஸ்தாபனங்கள் உண்டு அவர் வயசு. ஆனால் 10 ஸ்தாபனங்களுக்கும் இவரை விட அதிகம் பணம் வந்தது. ஃபாரின்லேருந்து கொரியாவிலேருந்து இவரை விட அதிகம் வந்தது. இவருக்கு விட வாங்கினவங்க 100 ரூபா வாங்கி 90 ரூபா சொந்தத்துக்கு செலவு பண்ணாங்க, 10 ரூபா தான் மிஷனுக்கு செலவு பண்ணாங்க. கொடுக்கப்பட்ட நோக்கம் 90 ரூபாயும் ஏழைகளுக்கும் மிஷனுக்கு செலவு பண்ண போகிறதுக்காக கொடுக்கப்பட்ட நோக்கம். ஆனால் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அந்த மக்கள் நிறைவேற்றாமல் சொந்தத்துக்கு நிறையா பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் மிஷனுக்கு கொடுத்தாங்க. அதே படம் தான் எஸ்ராக்கு வந்துச்சு. ஆனால் வந்த பணத்தை மொத்தமே மிஷனுக்கு கொடுத்தாரு. எல்லா சர்ச்சும் அவர் பேரில் தான் இருக்கும். எஸ்ரா சர்க்குணம், டாக்டர் எஸ்ரா சர்க்குணம் பேரில் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே சர்ச்சு ஆக்டிவிட்டீஸ் வந்து அவருக்குன்னு அவர் வேணால் ஒரு அம்பாசிடர் காரில் தான் ரொம்ப நாள் ஓடினார். கால் சுகர் அதிகமாகி காலை ஆப்ரேட் பண்ணி காலை கொஞ்சம் எடுத்துட்டாங்க வேறெல்லாம். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கள்லாம் சொல்லி அம்பாசிடர் காரை விட்டுட்டு ஒரு லக்ஸரி கார் வாங்கினாங்க. இப்போ கடைசி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் அதுவரை இந்த அம்பாசிடர் காரில் தான் போவார். எளிமையான வாழ்வு, பார்த்த பெரிய பந்தாவாக இருக்கும். ஆனால் தனக்குன்னு கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே மிஷனுக்கு தான் செலவு பண்ண. அவருடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு முன்னேச்சு. இந்தியாவில் போனீங்கன்னா அஸ்ஸாமில் ஆள் போக முடியாது. குவாஹாட்டிலேருந்து 150 கிலோமீட்டர். குவாஹாட்டிலேருந்து நான் ஐஎம்எஸ் பணித்தளமாக போயிருந்தேன். குவாஹாட்டிலேருந்து 150 கிலோமீட்டர், 7 மணி நேரம் ரன்னிங் டைம். 150 கிலோமீட்டர் 7 ஹவர்ஸ் போனேன். அங்கே போய் பார்த்தா ஒரு ஈஸிஐ சர்ச் இருக்குது, ஒரு ஐஎம் சர்ச் இருக்குது. இன்றைக்கி ஐஎம்எஸில் ஊழியக்காரங்க 6000 பேர் மிஷனரி வச்சுருக்காரு. ஐஎம்எம்மில் இந்தியன் மிஷன் மூமெண்ட்டில் 6000 பேர் மிஷனரிகள். அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு சர்ச், இப்போ இந்த சர்ச்சு திறந்துட்டோம், நம்ம சர்ச்சுக்கு இவ்வளோ மக்கள் வராங்க, இல்லை இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வாடகை இடத்துலேருந்து சொந்த இடத்துக்கு வந்துட்டோம், இல்லை பில்டிங் போட்டுட்டோம், இன்னும் அந்த போதுங்கிற மனப்பான்மை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பாஸ்டர் ஏசன்னா போதுங்கிற மனப்பான்மை ஒரு சொல்லுவார். இன்றைக்கி ஒருத்தனுக்கு காஸ்பல் சொல்லனா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கு வரான், சாப்பிட மாட்டார். பாஸ்டர் ஏசன்னா ஓசனா மந்திர் குண்டூர், தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவாரான், சோறு சாப்பிட மாட்டாரா, அன்றைக்கி தோசை சாப்பிட மாட்டாரா, இட்லி சாப்பிட மாட்டார். ஏன்னா யாருக்குமே வேலை செய்யாமல் எதுக்கு சாப்பிடணும்? சோம்பேறியை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறாரு? லூக்கா 19 பின்பகுதி, ராத்தல் 10 ராத்தல், 5 ராத்தல், 5 ராத்தல், 2 ராத்தல், 1 ராத்தல். அப்போ அதே நம்மளே அந்த முடிவு எடுத்துக்கணும். ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா, ஒரு போலீஸ்காரரு எல்லாத்தையும் கேஸ் போட்டார் ரோட்லன்னு. திடீர்னு அவர் லைசன்ஸை பார்த்தாரு. அவர் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி 6 மாதம் ஆயிருந்தது. நம்ம லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி 6 மாதம் ஓடுதாச்சுன்னா உடனே அவர் மேலே கேஸை போட்டு கோர்ட்டில் போய் கேஸ் கட்டிட்டு வந்தார். அப்புறம் தான் தூக்கம் வந்துச்சான் அவருக்கு, ஃபைன். இதுதான் நீதியின் அரசர். ஒருவேளை நாம் நம்முடைய ஊழியத்தில் இந்த வருஷத்தை முடித்து 2024 முடிச்சிட்டோம், 2025க்குள்ளே போகிறோம். 2025 என்ன மக்களுக்கு நம்ம வாக்கு தத்தம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை வாக்கு தத்தத்தை வாங்கி அட்டையும் அடிச்சிருப்பீங்க. உண்மை தானே? அந்த அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம ஆண்டவருக்காக என்ன பணி? நான் எத்தனை திருச்சபை புதுசாக திறந்துருக்கிறேன், எத்தனை என் சர்ச்சில் இவ்வளோ ஆத்துமாக்கள் கூடியிருக்கு, இந்த கிராமத்தில் இவ்வளோ கூடியிருக்கா, போன வருஷம் எனக்கு வந்து அசஸ்மெண்ட் இவ்வளவு 10% நீங்கள் ஏஜி கட்டுறீங்க, இந்த வருஷம் 1000 ரூபா கட்டிங்க, இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500 ரூபா கட்டுற அளவுக்கு நம்ம காணிக்க கூடியிருக்கா? இந்த வருஷம் 1500
ஒருவேளை இல்லைங்க எனக்கு அப்படி முடியாது, அப்படிலாம் இல்லை, எனக்கு வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் மத்தேயு 10:23 சொல்ல தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. என்னுடைய நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணாது, ஒரு முடியும் கீழே விழாது. எல்லாம் எனக்கு தெரியும், கீழே விழுறது, கீழே விழுது தெரியும். அதனால் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கும். உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ எந்த அளவுக்கு வேலை செய்கிற. அப்படி பெரு நோக்கம். ஆண்டவர் நம்மளை கேள்வி கேட்டுக்கொண்ட ஒரு பாப்பாவை அந்த ஊழியக்காரர் நம்ம மாதிரி இல்லை, எங்கள் ஊரில் சிஎஸ்சி சர்ச் இருக்குது, எங்கள் ஊரில் ஏஎல்சி இருக்குது, எங்கள் ஊரில் டிஎல்சி இருக்குது, இல்லை எங்கள் ஊரில் இன்னொரு பெண்டிகா சர்ச் இருக்குது, இல்லை எங்கள் ஊரில் ஒரு ஒர்க்ஷிப், அதனால் நாங்கள் இப்போ டெவலப் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மகிட்ட விஷயம் இருந்தால் யாரையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த விஷயம் இருந்துச்சுன்னா எதுக்கு என்ன பண்ணக்கூடாது. என் மக்களுக்கு என்ன சொல்லணும், என் திருச்சபையில் எத்தனை பேர், எவ்வளோ பேர் என் திருச்சபையில் மெம்பரு, எவ்வளோ பேர், அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த ஊரில் என்ன பிரச்சனை, அந்த ஊரில் எத்தனை பேர், இதெல்லாம் ஒரு சென்சஸ் கணக்கும் மனசில் என்ன பண்ணியிருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவங்க லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பெண்ணுக்கு குஷ்ரோகம் வந்துடுச்சு. அது குஷ்ரோகினோடனே ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. அந்த இடத்துல உள்ளே போக முடியல, ஸ்மெல், எல்லாம் குஷ்ரோகிகள், உடம்பெல்லாம் புண்ணு சலம், யாரும் தொட முடியாது, யாரும் பார்க்கல, கஷ்டம், வேதனை, அழுக்கு, நீட்னஸ் இல்லை, சுத்தம் இல்லை, சுத்தம் பண்ணலை. இந்த பொண்ணு அங்கே போய் விட்டோன்னே அந்த பெண்ணு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சான். அப்போ அது என்ன செய்யுதுன்னு இல்லாமல் ஜெபம் பண்ணிச்சான். ஒரு ஜெபிக்கிற பிள்ளை. இப்போ நீ இங்கே கொண்டாந்து விட்டதில் ஒரு நோக்கம் இருக்குப்பா, அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றினாங்களாம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினா என்ன நோக்கம்னா, இந்த மக்களுக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை, அந்த மக்களுக்கு உதவி செய்ய, இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணு, க்ளீனாக வை, குப்பை தொட்டியில் போட வை, அது எந்தெந்த வேலையும் அந்தந்த இடத்துல செய்வை, அந்த மக்களை நீ சேர்ந்து செய்ய பழக்குனாங்களாம். ஒரு 3 மாதம் போராடித்தான். அந்த போன இடம் அந்த இடமா இல்லையா, வேறு மாதிரி மாறிட்டான், ரொம்ப ஹைஃபையாக. இப்போ இந்த திரை நல்லா இருக்குது, வெளியே முத்தம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது, சுத்தமாக இல்லை. அதுக்கு மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு சொல்லணும். யாரும் மெயின்டெனன்ஸ் இருக்கீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சவர்களும் என் கண்ணு சரியில்லையான்னு எனக்கு தெரியல, அது வேறு. ஆனால் அது போன பிறகு அந்த இடம் ஹைஃபையாக மாறிட்டான். ஒரு உண்மையாக அந்த பாஸ்ட் அங்கே போயாச்சுன்னா அந்த ஏரியா எப்படி ஆகும், அந்த ஏரியா எப்படி ஆகும். ஒரு பாஸ்ட் போகிறப்போ ஒரு இடத்துல ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு கிறிஸ்தனிலே மனுஷனை அடித்து சாப்பிட்டானா. அவர் போகிறதுக்கு முன்னால் 20 பேரை சாப்பிட்டானா. ஆனால் அவர் திரும்பி 25 ஆண்டுகள் பணி செய்து வரப்போ எல்லா மக்களும் கிறிஸ்தவர்களாக மாறினாங்களாம். கிறிஸ்தவர் இல்லாத மக்களே அங்கே இல்லையா. பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாராம், அந்த மக்களுக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்துருந்தாராம். இதுதான் நம்முடைய உன்னத பணி. நான் இருக்கிற இடம் அப்படி இல்லை. செங்கோட்டையில் இருக்க பாஸ்டர் சீஃப் பாஸ்டர் இருக்க இடம் பெரிய இடம், இவர் இருக்கிற இடம் பெரிய இடம், கடையநல்லூர் பாஸ்டர் இருக்கிற இடம் பெரிய இடம், அந்த ஏதோ ஒரு ஊர் எனக்கு தெரியல, நிறையா ஊர். அப்படி இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுள், அந்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் யார் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறான், வேலைக்கு ஏற்ற பணியை கொடுக்குறார், வேலைக்கு ஏற்ற வருமானம். 10 உள்ளவனுக்கு இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு, வேலை செய்யாதவனுக்கு ஒன்று எடுத்து அவனை இன்னும் பிச்சைக்கானாக்கிட்டார், இன்னும் அவனை பிச்சைக்கானாக்கி விட்டார். அதுதான் பெஸ்ட்டு குவாலிட்டி நம்ம ஆண்டவர்கிட்ட. யார் கொடுத்த வேலையில் சரியாக செய்கிறோமோ அவரை உயர்த்தும் ஆண்டவர். இந்த வருஷத்துடைய ஒரு கடைசி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இந்த வருஷத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தனை, அந்த வாக்குத்தத்தை எனக்கு நிறைவேற்றான். இல்லை, நான் இப்படிப்பட்ட ஒரு தூர பார்வையோடு இந்த இடத்துல ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி சர்ச்சை கட்டணும்னு நினச்சேன், இந்த இடத்துல இவ்வளோ ஆத்துமாக்களை சந்திக்கணும்னு நினச்சேன், இவ்வளோ பெரிய ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தணும்னு நினச்சேன். அப்படி நடத்தணும்னு நினைக்கிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அந்த நாட்களில் டெட்டில் டாக், ஒடிசாவில் டெட்டில் டாக்குங்கிற இடத்துக்கு போனேன். டிஎம்பியோட மிஷன், டைசிஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட், சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பிரயாயத்துக்கு சொந்தமானது. அவங்க ஒடிசா பகுதியில் பிரவீன்கிற ஒரு தம்பியை போட்டிருக்காங்க. அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். டைசிஸ் மூலம் போல் இந்த தம்பி என்னை கூப்பிட்டு போனார். ஐயா ஒரு எழுப்புதல் ரிவைவல் மீட்டிங் சொல்லி கூப்பிட்டு போனார். நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். 2000 பேர் இருந்தாங்க. வைசாக் போய் வைசாக்லேருந்து ஒரு ட்ரெயின் போட்டு கொடுத்தார். 6 மணி நேரம் ட்ரெயினியாக
ஃப்ளைட் உங்களுக்கு 7 மணி வந்துடும், 10 மணிக்கு ட்ரெயின். 10 மணிக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்துடுவீங்க. ஸ்டேஷன் பக்கத்தில் உங்களுக்கு ரூமுன்னு சொன்னார். 5 மணி நேரம் ட்ரெயின் வந்துருங்கன்னாரு. நான் ஒரு ஷார்ட் ஐடியாவில் 3 மணி நேரம் ஏர்போர்ட்டுங்க வெயிட் பண்ணுறோம், அதை காரில் வெயிட் பண்ணால் சீக்கிரமாக போயிடலாம், நம்ம ஊர் வான்னு நினச்சிட்டு கார் எடுத்துகிட்டேன். ஒடிசாவில் 18,000 ரூபா ஃபீஸ் காருக்கு, அப் அண்ட் டவுன். 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். 320 கிலோமீட்டர் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். இரவு ரோடே கிடையாது. நானும் என் துணைவியாரும், ஒரு மிஷினரி கூட சப்போர்ட்டுக்கு வந்திருந்தார் அந்த ஊருக்காரரு. ரொம்ப கண்ணீரோடு ரொம்ப வேதனையோடு போனோம். ரொம்ப கஷ்டம். வர்றப்போ அதே மாதிரி தான் காரில் போயிட்டோம். ட்ரெயின் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். நாங்கள் போனால் ஒரு சகோதரி அந்த பாட்டோடு ஒர்க்ஷிப் பண்ணுறாங்க. அங்கே அந்த ஒரு அம்மா அந்த ஒர்க்ஷிப் தன்னை அதோடு இணைச்சிக்கிட்டு, அந்த அம்மா என் டேனியல் கருணாகரன் ஒய்ஃப் மாதிரியே இருந்துச்சு அந்த அம்மா. நான் பின்னால் ஸ்டேஜில் இருந்தேன். அந்த அம்மா இப்படி உட்காந்து அதை தன்னாலே அது அப்படியே பாடி லாங்குவேஜ் அந்த அம்மாவுக்கு. அப்போது பக்கத்தில் கூப்பிட்டு, ஏன் இந்த அம்மா இவ்வளோ மும்முரமாக இருக்கேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க சர்ச்சை எரிச்சிட்டாங்க. எரிக்கிறப்போ 5 ஃபேமிலி. அந்த அம்மா திரும்ப சர்ச்சு போட்டது 15 ஃபேமிலி. திரும்பவும் எரித்தாங்க, இப்போ 45 ஃபேமிலிங்க. உடலை அது திரும்ப சர்ச்சை அது போட்டுருச்சு. இப்போ 45 ஃபேமிலி அந்த ஊர்லங்கிறார் ஒடிசாவில். இது நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, டைரெக்டாக போன மாதம் நவம்பர் 1 வீக்கில் காதார கேட்ட சாட்சி. அந்த அம்மாவுக்கு ரொம்ப என் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை எதிர்ப்பு எங்கே இருக்கோ, கோதுமை விழுந்து எங்கே சாகுதோ அங்கே தான் என்ன இருக்குது, வளர்ச்சி இருக்குது. அதனால் எதிர்ப்பு நமக்கு எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கல்ல, அந்த இடத்தை பொன்விளம் பூமியாய் மாற்றுறதான் நம்ம வேலை. அந்த இடத்த என்ன பூமியாக மாற்றணும், பொன் விளையும் பூமியாக மாற்றணும். அதுதான் ஊழியனுடைய வேலை. அது நீங்கள் சிஎஸ்சியாக இருக்கலாம், டிஎல்சியாக இருக்கலாம், மார்த்தோமாவாக இருக்கலாம், ஏஜியாக இருக்கலாம், ஏசிஏவாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் பைபிள் ஒன்று தான், வழி ஒன்று தான். ஏசி சொல்கிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவன்னு. நம்ம வழியை பிரிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஷார்ட் ரூட்டில் வந்தால் 3 கிலோமீட்டர், தலைவர் 8 கிலோமீட்டரில் கூப்பிட்டு வந்தார். அவருக்கு தெரிஞ்ச ரூட்டில் அவர் கூப்பிட்டு வந்தார், அவ்வளோதான். அவருக்கு டேஸ்ட்டாக காரை ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி தலைவர்கள் ஒர்க்ஷிப்பாக அவங்க தலைவர் ஏற்ற மாதிரி வச்சுக்குவாங்க. மக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களை திருப்பி கொண்டு போகிறது நம்ம ஷெப்பர்டுடைய மேய்ப்பனுடைய வேலை. அந்த மேய்ப்பன் குவாலிட்டியாக இருந்துட்டா குவாலிட்டி தான். அந்த மேய்ப்பன் குவாலிட்டி இல்லைன்னா, ஒரு பாஸ்டர் பூச்சேத்தி வெளில ஒரு பாஸ்டர் இருக்கார், அவற்றை உருவாக்கின சிஷை இப்போ என் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அந்த பகுதி அப்படி போனால் அவர் எனக்கு டீ பஜ்ஜி காஃபி கொடுக்காமல் அனுப்ப மாட்டார். எப்போவுமே ரெகுலர் ஆகிடுச்சு. ராத்திரி 12க்கு வந்தாலும் அந்த பாஸ்டர் முதல்ல நான் போகிறப்போ வெறும் ஃபவுண்டேஷன் தூணு தான் மேலே இருந்தது. நான் போயிட்டு திரும்ப போகிறப்போ ஃப்ளோரிங் வந்துருச்சு. 3ஆவது போகிறப்போ டெடிகேஷன். நானும் பெரிய தொகைலாம் கொடுக்கல, நல்ல உழைப்பு. நான் தான் ரிப்பன் கட் பண்ணேன். இப்போ சர்ச்சில் ஆலையில் இப்போ ஏன்னா சர்ச்சுக்காரவன்ட்ட போடுற செயினை வாங்கி அடகு வச்சு எல்லா பயிலும் தனியாக சர்ச்சை ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன இல்லைங்க, எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்ததோ அந்த அளவுக்கு 0 ஆகிட்டார். அடி மேலே அடி, ஆக்சிடெண்ட்டு, வெட்டு குத்து, மண்டையில் அடி, கஷ்டம், வேதனை, துன்பம். எப்போ ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை மீறிட்டு வெளியே வந்துட்டோமோ, அந்த கட்டளைக்கு மீறிட்டு வெளியேட்டோம், திருச்சபை வளராது. ஏதோ பைபிள் வச்சுருக்கா, சோத்துக்கு கதை ஓடும். பைபிள் வச்சுருக்கோம், சோறு கிடைக்கும், அவ்வளோதான். வீட்டில் கொண்டாட்டி அடியும் அதையும் வாங்கிக்க வேண்டியதான். ஏன்னா வாடகை கொடுக்க முடியல, நல்ல சேலை எடுத்து கொடுக்க முடியல, இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம கொடுத்த வேலையில் இந்த வருஷம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரோடு கடந்து போகிறப்போ நிச்சயமாக அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் ஆண்டவர். மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதரை